Students, welcome to online class with Hima. 9th Maths first chapter set language exercise 1.4 fifth sum. If a equal to x is to x 2 power n where n belongs to whole numbers and n less than 4. If n less than 4 na n less than or equal to 4 கொடுக்கல பார்த்துக்கோங்க. n less than 4 na 0 whole numbers na start with 0 0 1 2 3 மட்டும்தான் வரும் 4 வராது because less than 4 கொடுத்துட்டாங்க equal to 4 கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா less than or equal to 4 கொடுத்ததால என்னுடைய வேல்யூ வந்து இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்ட்ஸ் வித் 1 1 2 3 4. இங்கே 2n கொடுத்துருக்காங்க, இங்கே 2 power n கொடுத்துருக்காங்க. n equal to 0 1 2 3 வச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஏவுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே 1 2 3 4 போட்டு என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். போடலாம். இப்போ சம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n வேறு n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் அண்ட் n லெஸ் தேன் 4 கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n கொடுத்துருக்காங்க. 2 power 0னா என்ன? எனிதிங் power 0 இஸ் 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 power 1. இது வந்து லெஸ் தேன் 4ன்றதால என்னென்னா 0 1 2 3 ஓகே வச்சு போடணும். 0 1 2 3னா 2 power 1னா 2 ஓகே. and then x equal to 2 power 2 means equal to 2 power 2 is 4 and x equal to 2 power 3னா வந்து என்ன 2 2 into 2 into 2 8. அப்போ therefore a equal to a values என்ன? இது வந்து செட் ப்ராக்கெட்டில் போட வேணாம். n equal to 0 1 2 3 ஓகே. n less than 4 கொடுத்தா அப்போ ஏவுடைய வேல்யூஸ் என்னென்னா இதுதான் 1 2 4 8. nக்கு 0 1 2 3 2 power n கொடுத்ததால இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி b ஈக்குவல் டு என்னன்னா x இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2n. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4னா அப்போ இங்கே என்னுடைய வேல்யூஸ் என்னென்னா என்னுடைய வேல்யூஸ் 1 2 3 4 புரியுதா? இங்கே வந்து ஹோல் நம்பர்ஸ் கொடுத்ததால ஸ்டார்ட் வித் 0 லெஸ் தேன் 4. இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4னா 4 ஆல்சோ இன்க்ளூடட். இது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதால இது ஸ்டார்ட்ஸ் வித் 1 ஓகே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2n ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1னா என்ன 2 இன்ட்டு 1 ஓகே. 2 இன்ட்டு 1 ஏன்னா n ஈக்குவல் டு 1 2 3 4 equal to 2 equal next என்ன x equal to 2n 2 into 2 equal to 4 equal to 2 into 3 n placeல 1 2 3 4 இந்த values substitute பண்றோம். so 2 into 3 equal to 6. next x equal to 2 into 4 2n இல்ல. so 2 into 4 இங்கே n வந்து 1 2 3 4 2 into 4 8. அப்போ b உடைய வேல்யூஸ் என்ன? ஈக்குவல் டு 2 4 6 8. இப்போ a உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் 4 கொடுத்ததால என்னுக்கு வந்து 0 1 2 3 போட்டு இங்கே 2 power n கொடுத்துருக்காங்க. எனிதிங் power 0 இஸ் 1 2 power 1 2 2 power 2 4 2 power 3 8. இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்ததால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்ததால 1 2 3 4. x equal to 2 என்ன 2 into 1 2 2 into 2 2n அங்கே 2 power n ஓகே. b equal to 2 4 6 8. இப்போ a 1 2 4 8 b equal to 2 4 6 8 c equal to கொடுத்துட்டாங்க என்ன 0 1 2 5 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. so verify the associative property of intersection of sets. what is associative property of intersection of sets? என்ன a intersection b intersection c equal to a intersection b intersection c. இதுதான் வந்து associative property of intersection of sets. associative property of intersection of sets ஓகே. நம்ம a என்ன கண்டுபிடிச்சோம்? intersection of sets ஓகே. so a equal to what நம்ம கண்டுபிடிச்சது? a equal to 1 2 4 8 and b equal to 2 4 6 8 and c equal to is given in the question itself 0 1 2 5 6. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் b intersection c bracketல இருக்கிறத கண்டுபிடிக்கணும்.
இந்த போர்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ B intersection C equal to what? 2, 4, 6, 8. 2, 4, 6, 8. Intersection C is what? 0, 1, 2, 5, 6. Okay, B intersection C. So இங்கே என்ன B intersection C இது ரெண்டுத்துலேயும் காமன் என்ன வருதுன்னா B intersection C வந்து 2 and 6. 2 and 6 தான் இதுலேயும் இதுலேயும் இருக்குது. ஸோ B intersection C is 2 and 6. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? A intersection B intersection C. ஸோ A intersection B intersection C is what? A என்ன? 1, 2, 4, 8 intersection 2, 6. ஓகே, ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுத்தில் இன்டர்செக்ஷன் என்னென்னா 2 தான் வந்து காமனாக இருக்குது, ஈக்குவல் டு 2. ஸோ மார்க் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இந்த போர்ஷனில் என்ன? A intersection B intersection C. ஸோ ஃபஸ்ட்டு A intersection B கண்டுபிடிங்க. A intersection B என்ன? A is what? 1, 2, 4, 8. Intersection B is what? 2, 4, 6, 8. இப்போ இது ரெண்டுத்தில் இன்டர்செக்ஷன் A intersection B என்ன இருக்குன்னா 2, 4, 8 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 2, 4, 8. ஸோ இப்போ என்ன? A intersection B intersection C இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ A intersection B intersection C is what? A intersection B தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2, 4, 8. Intersection C is 0, 1, 2, 5, 6. ஓகே, இது ரெண்டுத்துல இன்டர்செக்ஷன் என்னென்னா 2 மட்டும்தான் இங்கேயும் இருக்குது. ஸோ 2. ஸோ இது வந்து மார்க்கிட்ட செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ A intersection B intersection Cலேயும் 2 வருது. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிட்டோம். A intersection B intersection Cலேயும் 2 வருது. அப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன? இட் இஸ் வெரிஃபைட் தட் A intersection B intersection C equal to A intersection B intersection C. இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஃப்ரம் 1 and 2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ரூவ் தட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். Therefore associative property of intersection of sets is verified. Associative property of intersection of sets is verified. Intersection of sets is verified. Okay, first A intersection B intersection C கண்டுபிடிக்கிறோம். first bracketல இருக்கிறது B intersection C கண்டுபிடிச்சிட்டா அடுத்தது A intersection B intersection C கண்டுபிடிக்கிறது ஈஸியாக, because as per associative property of intersection of set. next A intersection B கண்டுபிடிக்கிறோம். A intersection B and intersection C ரெண்டுத்துக்குமே 2 ஆன்சர் வந்ததால் என்ன? from 1 and 2 associative property of intersection of sets is verified. அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos please subscribe our channel. ஓகே, ஃபஸ்ட்டு ஏயும் பியும் வந்து அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.